ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு புரோட்டாக்கு ஆசைப்பட்டு படிப்பை பாதியில் போட்டுட்டு ஓடனேன் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இன்றைக்கி நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. நேத்திக்கு பிளான் பண்ண மாதிரி இந்த 10th ஓல்டு புக்கை நான் முடிச்சிருக்கணும். முடிக்காமல் பாதியிலே போட்டுட்டு ஓடினேன். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜவ்வா இழுத்து தள்ளிட்டு அன்னன்னைக்கு பிளான் பண்ணதை அன்னன்னைக்கே படித்து தள்ளிடணும் பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் இழுத்துட்டு போனோம்னா ஒரு மாதிரி ஜவ்வா இழுத்து தள்ளிடுது. படிக்க ஆரம்பித்தேன் போய்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த 10th ஓல்டு புக்கு நமக்கு நியூ புக்கில் சிலபஸ் வைஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் படிக்கிறதுக்கு இருந்த மாதிரி இல்லை. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. அதுவும் இலக்கணம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்து படிக்க மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. போன குரூப் 4கே பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக் நான் ஃபுல்லாகவே படித்து தான் வச்சுருந்தேன், இலக்கணத்தை தவிர. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான் படிக்கணுங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. போன குரூப் 4க்கு எனக்கு பிடிச்ச புக்கே பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கு தான். ஏன்னா எனக்கு சட்டுன்னு ஏதோ படித்து முடித்த மாதிரி இருக்கும். இலக்கணம் படிக்காதனால ஒரு வேளை அப்படி இருந்திருக்கும் போல இருக்குது. இப்போ அதை மட்டுமே படிக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது 10th ஓல்டு புக் எனக்கு. என்னோட கமெண்ட் செக்ஷனில் இப்போ ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிஎன்பிஎஸ்சி புக் கலெக்ஷன் பற்றி தான் அதிகமாக கேட்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டடாகவே ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸிமம் அதுவாக தான் இருக்கும். என்னோட புக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட வாங்கினதுலேருந்து இன்ஸ்டிடியூட்டில் வாங்கின புக் வரைக்கும்னு ஒரு பெரிய கலெக்ஷனே இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்க ஆரம்பித்தப்போ பிகினிங்கில் ஆரம்பித்தப்போ எப்படின்னே நமக்கு தெரியாததுனால இன்ஸ்டிடியூட் மூலமாக தான் ஃபஸ்ட்டு நான் புக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தது. என்கிட்ட இல்லாத புக்ஸே கிடையாது பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாட்டு சுரேஷ் புக் வச்சுருக்கேன், கணியன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வெராண்டா ரேஸில் உள்ளது வச்சுருக்கேன், ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட இருந்து வாங்கினது வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே என்கிட்ட இருக்குது. எல்லா புக் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கேன். படிப்பியான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக படிப்பேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் படிக்காமல் வச்சுருக்க புக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து சுரேஷில் வாங்கின புக்ஸ் தான். அதுதான் வந்து நான் தொடாமல் வச்சுருக்கேன். வாங்கினேன் ஆர்வம் மாட்டேன். ஆனால் தூக்கி பார்த்தாச்சுன்னா ஒரே வந்து கொச்சேன்னு இருக்குது பார்த்துக்கோங்க. பார்த்தாலே ஒரு மாதிரி தலைவலி வந்துடும். இன்னொன்று அது மடியில் நிற்கவும் செய்யாது, அவ்வளோ நீளத்துக்கு இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரி கொச்சேன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அதனாலே அதை மடித்து படிக்காமே அப்படி வச்சுருக்கேன். கணியன்லேருந்து நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கொஸ்டின் பேங்க் தான் வாங்கியிருந்தேன். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெராண்டா ரேஸில் உள்ள புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் ஜியோகிரஃபியும் நான் வெராண்டா ரேஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் பார்த்தீங்கன்னா 6th to 12th எல்லாமே நம்ம படிச்சிட வேண்டியதுதான். ஆனால் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி அப்படி கிடையாது. சிலபஸ் வைஸ் நம்ம படித்தா போதும். இன்றைக்கி நான் படிக்கிறதுக்கு பிளான் பண்ண சப்ஜெக்ட் என்னலான்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக் நேற்றுக்கு மிச்சம் வச்சேன் பார்த்தீங்களா படிக்காமல். அதை தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே முடிக்கணும்னு நினச்சேன். அதை எப்படியும் முடிச்சிருவேன்னு தெரியும். அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஜிஎஸ்ல என்னெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன்னா 7th பாலிட்டி படிக்கணும்னு நினச்சேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் 6th பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 7th பாலிட்டி படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். நான் நினச்சது போல் இருட்டுறதுக்குள்ளாவே எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. 10th ஓல்டு புக் மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதில் வந்து நான் இலக்கணம் வந்து ஏற்கனவே படிக்காமல் வச்சிருந்து இப்போ புதுசாக படிக்கிறதுனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மற்றபடி அந்த புக்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஜிஎஸ்க்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு நான் பாலிட்டியில் வந்து 6th முடிச்சிருந்தேன். அதே போல் தான் ஜியோகிரஃபியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் அந்த 3வது லெசன் படிக்கலான்னு தான் எடுத்தது பார்த்துக்கோங்க. அது ஈஸியாக தான் இருந்துச்சு 3வது லெசன். ஃபஸ்ட்டு 2 லெசனாக கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா 3வது லெசன் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. சட்டுன்னு முடிக்கவும் செஞ்சுட்டேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிருஷோபா ஷெடியூலில் நான் 11th 12th அப்புறமா 10th வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு. அதனால தான் இப்போ நான் 6thலேருந்து இப்போ மறுபடியும் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க ஜிஎஸ் படிக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எப்படி படிக்கிறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் படிக்க முடியும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பாடம் படித்தாலும் சரி 10 பாடம் படித்தாலும் சரி நம்ம படிக்கிறது நல்லா படிக்கணும் பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். ஒரு நாளைக்கு நான் ஒரு பாடம் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படவே செய்யாதீங்க. ஒரு பாடம் படித்தாலும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் எனக்குமே ஜிஎஸ் படிக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்து பார்த்துக்கோங்க. நான் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தான் படிக்க ஆரம்பித்தேன். இருக்கிறதே பல்கான சப்ஜெக்ட் அதுதான். அதை தான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே டஃப்பாக இருந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஆரம்பத்துலலாம் ஒரு லெசன் முடிக்கிறதுக்கு நானே 3 நாள் எடுத்துப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ முகல்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 11th முகல்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஒரு லெசனை வந்து ஒரு நாளையிலலாம் முடிச்சுக்கிட முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுதான் சொல்லுவாங்களே பழக பழக பாலும் புளிக்கும்னு. எல்லாமே படிக்க தான் நம்ம தேறி வருவோம் பார்த்துக்கோங்க. படிக்கவே முடியலன்னு கிவ் அப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கோங்க. நான் புத்தாவையும் படிச்சுட்டு கிளம்பிட்டேன்.